ஸ்விக்கியில இந்த ஆர்டர் இப்ப பேக் பண்ணி அனுப்புறது யாரு? ஸ்விக்கியில இந்த ஆர்டரை இப்ப பேக் பண்ணி அனுப்புறது யாரு? வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த நீங்க அனுப்புன அதிரசம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு எடுத்து பாருங்க. அது நான் சாப்பிட்டது, அதோட குவாலிட்டி செக் பண்ணுங்க. இது இப்படிதான் உங்க அதிரசம் இருக்குமா? 50% ஆஃப் பண்ண போட்டு தான் கொடுக்குறீங்களா? போன டைம் பண்ணுக்கு நான் 8 ரூபாய்க்கு நியாயம் போட்டீங்க என்கிட்ட. நான் 8 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்க முடியாது, எங்க பில்லு ரிவைஸ் ஆயிடுச்சுன்னு நியாயம் போட்டீங்க. இப்போ இந்த 50% ஆஃபர்ல எல்லாத்தையும் பழைய பொருள் விற்கிறது தான் நீங்க கொண்டுக்கிறீங்க. விற்க மாட்டீங்க. அப்புறம் இது என்னது? இது இந்த சாரிக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. சொன்னதுக்கு நான் சொல்றேன் சார். பொருள் நீங்க வந்து சேவையும் செய்யல, நாங்க கொடுக்குற காசு தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பொருள் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? எடுத்து கொடுக்கும்போது கூட அது சாப்பிட்டா இல்லைன்னு தெரியாதா? செக் பண்ணி நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள்லையாவது கவர்ல இந்த ப்ராடக்ட் நான் போட்டுருக்கிற இந்த கிராமம் இந்த வெயிட்ல நீங்க பேக் பண்ணீங்கன்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்களா? எதுல சார்? ஸ்விக்கில வந்து பிரைஸ் டேக் ஒட்ட மாட்டாங்க சார். ஸ்விக்கில ஒட்ட மாட்டீங்க, கவர்ல ஒட்டுவீங்கல்ல. வெயிட் போட்டோம்னா அந்த கவர் எடுத்து ஒட்டுவீங்கல்ல சார். ஸ்விக்கில எப்போதுமே பிரைஸ் டேக் ஒட்டுவாங்க. ஆனா நீங்க நார்மலா நீங்க சார் லைன்ல வாங்க அந்த நாயத்தெல்லாம் விடுங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு மொத்தமாவே வேண்டாம், நம்பிக்கை இல்ல, எடுத்துட்டு ரீஃபண்ட் கொடுத்து. நான் இதை கையே வைக்கல. இதுவே இந்த லட்சணத்துல இருக்குது, மீதி நான் என்ன நம்பிக்கையில் நம்புறது? செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல நீங்க அத அந்த ரிஸ்கே வேண்டாங்க. நாங்க இதெல்லாம் எடுத்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இது நீங்க எப்ப தயாரிச்சீங்க? நான் இதுக்கே என்னோட ஒரு ப்ராடக்ட்டுக்கே என்னோட இந்த லட்சணம் காய்ச்சி உணவு கொடுத்தீங்க. நம்ம இது எல்லாம் நான் எப்படி நம்புறது? நான் என்ன எடுத்துட்டு போனேன்னா 5 ப்ராடக்ட்டையும் ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? 4 நாள்ல வச்சிருந்தா அது தாங்கமான்னு நான் எப்படி, எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்? புரியுது. செக் பண்ணி எனக்கு இந்த செக்கிங் எல்லாம் வேண்டாம். எதுக்கு நான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்? நீங்க சொல்றதே நான் சொல்றேன். நீங்க சொல்றது உங்க குவாலிட்டினால தான் நாங்க மறுபடியும் வரும். சரிங்களா? ஜொமேட்டோல மட்டும் போன வாரம் மட்டும் 1500 ரூபாய்க்கு வாங்கணும். சரிங்களா? குவாலிட்டி எல்லாம் சொல்ல இந்த மாதிரி ஏன் வேலை செய்றீங்க?